ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு சூப்பரான சிக்கன் பாஸ்தா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ், 2 பே லீஃப் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், ஜஸ்ட் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கினா போதும். இப்போ இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் ஒரு வாட்டி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினாலே போதும். வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலே நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மக்ரோனி சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 கப் மக்ரோனி சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் சேர்த்துருக்கேன். மக்ரோனி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் மக்ரோனியில் நல்லா இறங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மக்ரோனிக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்ரோனி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் மக்ரோனி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே மாதிரி குழையவும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. மக்ரோனி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். தண்ணி அளவும் விசில் அளவும் கரெக்டாக வச்சுருங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சிக்கன் மக்ரோனி ரெடி. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.